உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சந்தித்த வேளை காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது சந்தித்த வேளை நிகழ்வை நாங்கள் பதிவு செய்வதற்காக நெதர்லாந்து நாட்டிலே நின்று கொண்டிருக்கின்றோம். நெதர்லாந்து நாட்டுக்கு வந்த பொழுது மிக முக்கியமான இருவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் நெதர்லாந்திலே பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நெதர்லாந்து மனிதநேய நிறுவன செயல்பாடுகளை மிக முக்கியமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திருவாளர் சீலன் அவர்கள் முன்னெடுக்கின்ற பணிகளை மிகவும் உன்னிப்பாக பார்த்து அவருக்கு பல விஷயங்களை சொல்லி இந்த நிறுவன வளர்ச்சிக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அருள் தந்தை யரோசின் பாதர் அவர்களும் அருகில் இருக்கின்றார். அவரிடமும் நாங்கள் பல விஷயங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த நெதர்லாந்து நாட்டிலே இருந்து தன்னுடைய செயற்பாடுகளை மிக திறமையாக செயற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு சீலன் என்று நாங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய சீலன் அவர்கள் இங்கு இருக்கிறார். அவரிடம் முதலில் நாங்கள் சென்று அவரிடம் பல விஷயங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வணக்கம் சீலன், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம், நான் நல்லா இருக்கேன், சோமா இருக்கேன். நல்லது. என்று உங்களை சந்தித்தது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அறிகிறோம் பல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பதாக அறிகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டிலிருந்து நீங்கள் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தேசத்துறவுகளுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த உங்களுடைய உதவிகள் மூலமாக அங்கு தாயகத்திலே வாழுகின்ற, தாயகத்தில் இன்னலுற்று கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பல உறவுகளுக்கு நீங்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நிறுவனம் சார்ந்து இந்த உதவிகள் அதிகமான அளவிலே மிகவும் வறுமை கோட்டிலே வாழக்கூடிய மக்களை சென்றடைந்திருப்பதாக நாங்கள் அறிந்தோம். உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடமிருந்து பல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இங்கே வந்தோம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். முதலில் நாங்கள் இந்த சந்தித்தவளை காணொலி மூலமாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வரப்போகிறோம். சரி, சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறீர்கள்? நீங்கள் என்னென்ன வேலை திட்டங்களை இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறீர்கள்? அந்த வேலை திட்டங்கள் மூலமாக நீங்கள் எவ்வளவு விஷயங்களை நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? நான் கடந்த 25 வருடமாக இங்கே இந்த நாட்டில், நெதர்லாந்து நாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பணிகள் நெதர்லாந்தில் இருக்கின்ற மக்கள் எங்களோட அன்போடு எங்களை அரவணைத்து நிற்கின்ற நேரத்தில் அவர்கள் மூலமாகவும் நாங்கள் எங்களுடைய தாயக மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு எங்களுடைய நாட்டில் நடந்த யுத்தத்துக்கு பிறகு அங்கே நடந்த அனர்த்தத்தினால் நலிவுற்றிருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று நாங்கள் பல தடவை பல முயற்சிகளை செய்த போதும் எந்த வழியில் நாங்கள் அங்கே செய்யலாம் என்று பார்த்தால் அங்கே அரசாங்க தலையீடுகள் இருந்ததுனால் நாங்கள் அதை செய்கிறதுக்கு பின்வங்கி முயற்சியை செய்த போது நான் 12 ஆண்டுகள் கூட்டுறவு வேலை செய்த அனுபவம் எனக்கு இருந்ததுனால கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக நலிவுற்றிருக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் என்ற அந்த நோக்கத்தை வச்சுத்தான் நாங்கள் இதை ஆரம்பித்தது. 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தோம். எங்களுடைய மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே போய் சேரல. அங்கே ரொம்ப ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆட்கள் கூட இவ்வளோ பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று எங்களுடைய மனதிலே ஏற்பட்ட பெரிய வலியினாலே இது உருவாக்கப்பட்டதான் இந்த மனிதநேய பணி. நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படி உங்களுக்கு அந்த செயல் திட்டங்களை கொண்டு வர முடிந்தது என்றால் உங்களோடு உறுதுணையாக பலர் இதில் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். அவர்களெல்லாம் எப்படி இணைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது, அல்லது அவர்கள் உடைய வேலை திட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நாங்கள் எங்களுடைய முயற்சியை எடுத்துக்கொண்டு போகிற போது இதை எப்படி செய்யலாம் என்று பார்க்கல என்னுடைய அனுபவங்களையும் வைத்து எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டுறவு ஆணையாளராக இருந்த ஒருவரும் எங்களுக்கு உதவி செய்தார். அப்போ அவர் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை எடுத்து பார்க்கல அது இந்த கூட்டுறவு முறையில் நாங்கள் சிக்கன சேமிப்பு சங்கத்தின் மூலமாக உதவி செய்யலாம் என்று நாங்கள் பார்த்தது என்னென்னா, நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கையில் எங்களுக்கு உதவி, எங்களுடைய ஆலோசனை நாங்கள் பெறும்போது
நாங்கள் லண்டன்ல இருக்கிற மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி மூலமா எங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சது. அவை மூலமா நாங்கள் கேட்கல, அவை சொல்லிச்சுன்னா நீங்க எடுத்திருக்கிற முயற்சி நல்லது, நீங்கள் வந்து இந்த முயற்சியை வந்து நீங்க செய்யறதுக்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம். ஆனா இந்த என்ன நீங்கள் இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து 2வது உலகப் போருக்கு பிறகு ஜெர்மன், பிரித்தானியா போன்ற நாடுகள் வந்து இந்த கூட்டுறவு முறையில தான் முன்னுக்கு வந்தது. அதனால நீங்க உங்களோட கூட்டுறவு இந்த முயற்சியை வந்து நாங்கள் பாராட்டுறோம், உங்களுக்கு நாங்கள் உதவியா இருப்போம் என்று சொல்லி அவையும் எங்களுக்கு ஒரு கை கொடுத்ததுனால நாங்கள் அந்த நம்பிக்கையிலேயும் தான் எங்களுடைய முயற்சியால நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து 2012ஆம் ஆண்டு இந்த மனிதநேய செயல்பாடுக்கான கூட்டுறவு சங்கம் என்ற பெயரிலே நாங்கள் அதை ஆரம்பித்தோம். இப்போ அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் பற்றி மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி மூலமாக எங்களுக்கு கிடைச்ச ஆலோசனைகளையும் பெற்று அவைகள் வந்து எங்களுடைய நாட்டுக்கு அவைகளை நாங்கள் அழைத்து போய் அந்த உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் முதல் அங்கே இருக்கிற கூட்டுறவு சங்கங்களோட இணைஞ்சு நாங்கள் அவைகளை எல்லா 5 மாவட்டத்தில் இருக்கிற சங்கத்தையும் தொடர்பு கொண்டு அங்கே உள்ள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கல. அங்கே வந்து 2009 இருந்து 2012 வரைக்கும் அந்த அவையில் எந்த முயற்சியும் எடுக்க முடியாத அளவுக்கு அங்கே நலிவுற்று இருந்தது. கூட்டுறவு சங்கங்களே சரியான பாதிப்புகளாக இருந்தது. அப்போ அதனால நாங்கள் அவையோட வந்து எப்படி அவையில முதல் நாங்கள் முன்னோக்கி கொண்டு வர வேண்டிய கூட்டுறவு அமைப்பு உருவாக்கி அந்த இல்லைங்கப்பா, அது என்னன்னா நாங்கள் அந்த அவையில வந்து முன்னோக்கி கொண்டு வரதுக்கு 3 வாரத்துக்கு அந்த மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு இந்த சங்கங்கள் முதல் செயல்பட வேணும் என்ற அடிப்படையில் நாங்கள் அவைகளுடைய ஆலோசனை செய்து பார்க்கல. அங்கே உள்ள நிலைமையில நிறைய பேர் வெளிநாடுகள் போயிட்டினோம், நிறைய பேர் இறந்துட்டினோம், நிறைய பேர் அந்த நடத்த முடியாத நிலைமையில இருந்துச்சு நம்ம. அப்போ அதனால நாங்கள் அவையில மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி அவைகளோட தொடர்பு அவை சொல்லிச்சினோம், நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் வரையிலாத நீங்கள் அவையில ஒரு அந்த சங்கங்களில் இருக்கிற ஆட்களை ஒன்று சினைச்சு நீங்கள் அவையில இந்தியாவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அங்கே வச்சு அவைக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் இப்போ வாழுகின்ற இந்த நெதர்லாந்து நாட்டிலே நீங்கள் இதை ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த உதவிகள் எப்படி நெதர்லாந்து மக்கள் உங்களுக்கு இந்த சங்கத்துக்கு உங்களுடைய நிறுவனத்துக்கு ஏதாவது உதவிகளை செய்கிறார்கள், அது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள், அல்ல அவர்களோடு இணைந்து நீங்கள் இதை செய்கிறீர்கள், அல்ல தனியவே நீங்கள் தமிழ் மக்கள் மட்டும் தமிழ் ஒரு குழுவாக இணைந்து இதை செயல்படுத்துது? இல்லை, நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் 6 பேர் சேர்ந்து தொடங்கினாங்க. இப்போ 20 பேர் தொடர்ந்து பிறகு இப்போ எங்களுடைய அங்கத்தவராக 200 பேர் இணைஞ்சிருக்கணும். மதம் சாராது இதில் வந்து நீங்கள் எடுத்திருக்கிற இந்த பணி என்பது மிக முக்கியமானது ஒன்று. அதில் நீங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற பொழுது ஒரு சங்கமாக ஒரு குழுவாக இணைந்து பல உதவிகளை செய்ய முன்வருகின்ற பொழுது இதற்கான அரசாங்கத்தினுடைய ஒரு உதவி என்பதும் நாங்கள் சட்டப்படி நாங்கள் இந்த இதை வந்து உத்தியோகபூர்வமா வந்து இந்த நாட்டில் பதிவு செய்து 2012 நாங்கள் இயங்க தொடங்கினது. அதனால அந்த எங்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்கு. தடை என்று நான் சொல்ல வரவில்லை. உங்களுக்கு இப்ப நீங்கள் ஒரு தொகை பணத்தை சேகரித்து அனுப்புகின்ற பொழுது நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் அதற்கென்று ஒரு உதவி ஒரு தொகையை உங்களுக்கு நிச்சயமாக வழங்கும். அப்படி உதவிகள் ஏதாவது இருக்கு? நேரடியாக எங்களுக்கு அரசாங்கம் மூலமாக கிடைக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் வேறு நிறுவனங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து எங்களுடைய இணைஞ்சு கொண்ட சில நெதர்லாந்தில் இருக்கிற சில நிறுவனங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கணும். அவைகள் வந்து நாங்கள் இங்கே நாங்கள் செய்கிற முயற்சியினால நாங்கள் ஒரு 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 வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய முன்னுக்கு வரைக்கல. அந்த வேலை திட்டத்துக்கான எவ்வளவு எங்களுக்கு பணம் தேவை என்று அந்த இதை அவைக்கு நாங்கள் கொடுத்து அந்த எங்களுடைய திட்டத்தையும் அவையிட்ட கொடுத்து அந்த நிறுவனத்தின் மூலமாக அவைகள் எங்களுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு 30% எங்களுக்கு உதவி செய்தவை. பிறகு இந்த கோவிட் வந்த காலங்களில் 50% தந்திருக்கணும். இங்கே இந்த வில்தஹான்சன் என்ற ஒரு அமைப்பு தான் எங்களோட செயல்பட்டு கொண்டிருக்கணும். இப்போ அவையல் மூலமாக இப்போ எங்களுக்கு அந்த கோவிட்டுக்கு பிறகு 50% கிடைச்சு. அப்போ அதையும் நாங்கள் சேர்த்து எங்களுடைய அங்கத்தவராக இருக்கிற ஆட்கள் இந்த பணத்தையும் சேர்த்து
அங்கே இருக்கிற 5 மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியெல்லாம் செய்து நாங்கள் வடக்கு 5 மாவட்டத்திலே நாங்கள் செய்து முடித்து இப்போ கிழக்கிலையும் எடுத்து செய்திருக்கிறோம். இதை விட மலையத்து மக்களுக்கும் நாங்கள் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் முதல் சொல்ல வந்தது விஷயத்தை நான் முதல்ல சொல்ல ஒன்றும் என்னென்றால், அந்த எங்களுடைய மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் இருந்து வந்த ப்ரொஃபஸர் அவையை நாங்கள் 20 பேரை கொண்டு போய் மதுரையில் இந்தியாவில் வச்சு நாங்கள் பயிற்சி கொடுத்து அவையல் இலங்கை 5 மாவட்டத்துக்கும் போய் அவையல் அந்த தாங்கள் பெற்ற பயிற்சியை வேறு 200 பேருக்கு கொடுத்து அதுலேருந்து பிறகு இன்னும் 200 பேரை கொடுத்து அப்படி அந்த பயிற்சிகள் மூலம்தான் எங்களுடைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் பெரிய அளவில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு முல்லைத்தீவு இந்த கிளிநொச்சியில் வந்து ஸ்கந்தபுரத்தில் வந்து ஒரு நீர்ப்பாசன ஒரு திட்டத்தை நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். அது ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு திட்டம். அது 189 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கணும். அதனாலே அவைகளுக்கான வீட்டில் அதுக்கான நீர் பாசன இதை வந்து அரசாங்கம் தங்களுடைய பொறுப்பில் எடுத்து அது கூடலான அது இந்த காசுகளை பெற்றதுனாலே அந்த அவைகள் வந்து இந்த விவசாயத்தை கைவிட்டு அவைகள் கூலி வேலைக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. நாங்கள் அப்போ அதை மாற்றி அந்த 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 நீர்ப்பாசன இதுக்கு இயங்கி கொண்டிருந்த ஒரு இயந்திரம், டீசல் இயந்திரத்தை அதை நாங்கள் எடுத்துட்டு இப்போ 110 சோலார் போட்டு 4 பம்ப் போட்டு அவ்வளோ பேரும் இப்போ 2வது வருஷமாக வெற்றிகரமாக அந்த விவசாயத்தை செய்து கொண்டு. சரி, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இங்கே நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த மிக முக்கியமான விஷயத்திற்கு பல நிறுவனங்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றன. குறிப்பாக இங்கு வாழுகின்ற தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து இங்கு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் உங்களுக்கு எப்படியான உதவி? எங்களுக்கு அங்கத்தவராக இருக்கிறோம். 200 பேர் அங்கத்தவர்களுடைய பணங்கள் தான். அதுதான் நாங்கள் வந்து எங்களுடைய முயற்சி வந்து பல வழியில நாங்கள் செய்கிறோம். இப்ப இந்த நாட்டுல நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையை வந்து இந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டும்ன்றது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த வழியில நாங்கள் அவைக்கு எப்படி சொல்லலாம் என்று பார்த்தால், நாங்கள் ஒரு ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஒரு டின்னர் மாதிரி கொடுத்து அவைகளை வந்து உள்ளுக்கு எடுத்து அவைகளுக்கு நாங்கள் அந்த உணவையும் கொடுத்து அது எங்களுடைய நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லி அங்கே உள்ள மக்களுடைய நிலைமையை சொல்லி அவை அந்த மக்களுக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் காலப்போக்கில் ஒவ்வொரு திட்டங்கள் முடிஞ்ச உடனே அதை அவைக்கு தெரியப்படுத்தி அவையின் வரவேற்பு எங்களுக்கு கிடைத்து அதால் நிறைய இடங்களில் நாங்கள் இந்த டின்னர் மாதிரி செய்து காசு சேர்த்து அதையும் சேர்த்து மற்ற அங்கத்தவருடைய காசு அதுகளையும் சேர்த்து நாங்கள் அந்த வில்தவான்சன் என்ற அந்த அமைப்புக்கு நாங்கள் அனுப்பும்போது அவை ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த வேலை திட்டத்துக்கான பணம் என்று சொல்லி நாங்கள் கொடுத்தோமா இருந்தால் அவை 30% எங்களுக்கு தருவினோம். அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், இப்படி ஒரு நிறுவனம் நெதர்லாந்திலிருந்து செயல்படுகிறது. இந்த நிறுவனத்தினூடாக அங்கு வாழுகின்ற மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகள், தங்களுடைய அனைத்து தேவைகளையும் ஓரளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தங்களுக்கு உதவிகள் வந்து சேருகின்ற என்று இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அறிகின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே வந்து இப்படியான ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமே, இது எப்படி செய்யலாம், இது எந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நாங்கள் வசிக்கின்ற நாடு நெதர்லாந்தில் இருக்கிற மக்களோட எங்களுடைய மக்களுடைய இதை வச்சுதான் நாங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இதை விட நாங்கள் எல்லா நாடுகளில் இருக்கிற அங்க இருக்கிற அந்த புத்திசாலிகள் அவைகள் அந்த அறிவியலாக இருக்கிற நல்ல அனுபவம் உள்ள ஆட்கள் அவையின் ஆலோசனைகளை பெற்று எந்தெந்த வழியில நாங்கள் இதை செய்து முடிக்கலாம் என்று அவையின் ஒத்துழைப்போட நாங்கள் வேறு அமைப்புகளும் எங்களோட இப்போ சேர்ந்து நல்ல விஷயம். ஆனால் நான் நினைப்பது என்னென்றால், இப்போ இந்த காணொலியை சந்தித்தவளை காணொலியில் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் தாங்களாக தங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் அவர்கள் விரும்புகின்ற பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள, அதை எப்படி அதை நீங்கள் நாங்கள் எந்த அமைப்போடையும் நாங்கள் சட்ட ரீதியாக தான் நாங்கள் அதை நினைச்சு கொள்ளுவோம். அவை எங்களோட சேர்ந்து செய்ய வர்றதுக்கு எத்தனையோ பேர் விரும்பி எங்களோட இணைஞ்சிருக்கணும். அந்த வழியில வர்றாக்களை நாங்கள்
நாங்கள் அரவணைத்து அவைகளோட திட்டங்களை சொல்லி எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நோக்கம் வந்து எங்களுடைய மக்களுக்கு எந்த வழியிலாவது உதவி போய் சேர்ந்து அவர்கள் சொந்த காலில் நிற்க பண்ண வேணும் என்றதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. உண்மைதான். அவர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த உதவிகளை அவர்கள் செய்தார்கள் தான் நிச்சயமாக நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த பணி என்பது மிக புனிதமான ஒரு முக்கியமான ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த பணிக்கு அவர்கள் நான் நினைக்கிறேன் அவர் நிச்சயமாக தங்களுடைய பங்களிப்புகளையும் அவர்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டதற்கு ஊடாக அவர்கள் செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். ஃபாதர், உங்களிடம் வரப்போகிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நீங்கள் ரோமிலே தற்போது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்கு நெதர்லாந்து நாட்டிற்கு நீங்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒருவர். அந்த வகையில் இவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த செயல் திட்டங்கள் இவர்கள் எடுத்திருக்கின்ற நிறுவனத்தினூடாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் நீங்கள் அதிகம் அறிந்திருப்பவர்கள் நீங்கள் ஒருவர். நான் அறிந்திருக்கிறேன். அந்த வகையில் தான் உங்களிடமும் சில கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் இந்த இவர்களுடைய மனிதநேய அமைப்பு எப்படி நெதர்லாந்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் அறிய இவர்களுடைய செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் இங்கே சகோதரரை பார்க்க வந்த சமயத்தில் இதை பற்றி அறிய வந்து 1-2 கூடுகையில் நான் பங்கேற்றிருக்கிறேன். என்ன கவர்ந்தது என்றால் பல நிலையில் உள்ள மக்கள் சொந்த தமிழ் மக்கள் தங்களுடைய ஒன்றிணைந்து செயல்பட இந்த மதம் எந்த இது நிலை வேறுபாடுகள் இல்லாமல் அவர் ஒன்றிணைந்து ஒரு குடும்பமாக இதை செயல்படுவது வந்து மிகவும் பாராட்டுதற்குரியது. ரெண்டாவது, தாய்நாட்டின் மீது ஒரு பற்று, தாய்நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதுவும் வறுமையில வேதனையில இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அதை ஒரு கை கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை. மூன்றாவது, நம்முடைய எல்லா மதங்களும் போதிக்கக்கூடிய அன்பு கருணையை நாம் செயலாக்கம் கொடுத்து அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது இந்த நிகழ்வுகள். எனவே இது மிகுந்த ஒரு சிரமம் தான். எல்லோருடன் இணைந்து செயல்பட அந்த சிரமத்தை பாராமல் பல முயற்சிகளை எடுத்து அவர்கள் செய்வதை பார்க்க நெதர்லாந்து சர்ச் அவங்க கூட இதில் ஆர்வத்தோடு இருப்பதை நான் நேரிலே பார்த்திருக்கிறேன். இன்னும் பல்வேறு நண்பர்கள் இவர்களோடு இருந்து செயல்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். அடித்தட்ட மக்களுக்கு போய் சேருவது அதுதான் மிக்க மிக்க மகிழ்ச்சியாக. உண்மைதான். நிச்சயமாக இவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த பணி என்பது நீங்கள் சொன்னது போன்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று விடாமல் எல்லா இடங்களுக்கும் இது சென்று சேரக்கூடிய வகையிலே பலர் அறிந்திருக்கிறார்கள், பலர் தங்களுடைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சிரமமான ஒரு பணி தான். நீங்கள் சொன்னது போன்று இந்த பணி நிச்சயமாக தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த நேரத்தில் வந்து இவர்களை பற்றி இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்புகள் சம்பந்தமாக இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் அறிந்ததிலிருந்து பார்க்கின்ற பொழுது பல வேலை திட்டங்களை இவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த பணி தொடர வேண்டும். இந்த பணியின் மூலமாக அங்கு வாழுகின்ற மக்கள் தங்களுடைய கஷ்ட துன்பங்களிலிருந்து துயரப்படுகின்ற அந்த மக்களுக்கு இவர்கள் செய்கின்ற இந்த பணி என்பது வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்பதற்கும் வாழ்வாதாரங்களிலே அவர்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கும் பிள்ளைகள் படிப்பதாக இருந்தால் என்ன, தங்களுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்வதாக இருந்தால் என்ன, தங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருப்பதாக இருந்தாலும் இவர்களுடைய இந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய மனிதநேய செயல்பாட்டு குழுவினர் செய்யக்கூடிய இந்த செயல்கள் என்பது மிகவும் போற்றக்கூடியது, வரவேற்கக்கூடியது. பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம், பல தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். நிறைவாக சில அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமாக நாங்கள் கேட்கப் போகிறோம். நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த பணி என்பது உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான, உங்களுக்கு மிகவும் வேண்டக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு சேர்ந்து உங்களுடைய குழுக்களாக நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஒரு வாரம் ஒரு தடவை கூட கூடி உங்களுடைய வேலை திட்டங்கள் பற்றி பல விஷயங்களை பேசியிருக்கிறீர்கள். பல திட்டங்கள் மூலத்தை நீங்கள் திட்டங்களை அமுல்படுத்தி பல செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக நீங்கள் எடுத்திருக்கிற இந்த பணி பற்றியே நீங்கள் இங்கு வாழுகின்ற உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற உறவுகள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் நிறைவாக என்னத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மைதான். நாங்கள் அந்த நாட்டில் பிறந்த நாங்கள் அந்த நாட்டில் எங்களுடைய உறவுகள் அங்கே நலிவுற்றிருக்கிற நேரத்தில் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி, எங்களுடைய முயற்சி வந்து வெற்றி அளித்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். என்றால் நாங்கள் பல சங்கங்களை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலையும் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ மலையகத்திலையும்
வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி வடகிழக்கு முழுக்க நாங்கள் செய்து முடித்து மலையாளத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே இருக்கிற புது புது சங்கங்கள், நலிவுற்று இருக்கிற சங்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப அமைத்து, அதை விட சம்மேளனம் ஒன்றே உருவாக்கி இருக்கிறோம் வவுனியாவில். அதுவும் எங்களுடைய முயற்சியால் தான். நாங்கள் வந்து அதுக்கான வேலை திட்டங்களை எல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் செய்து முடித்த நாங்கள். இப்போ அவை மூலமாக அந்த சம்மேளனம் தான் இங்கே உள்ள அங்கே உள்ள வேலை திட்டங்களை கண்காணிக்கிறது. அது சட்டப்படியே அங்கே வந்து எல்லா விதமான வேலைகளுக்கும் அவர்களுடைய பொறுப்பு. அங்கே இருந்து என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்ற முழு விவரம் எங்களுக்கு மாதாந்தம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எங்கே என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி என்னென்ன திட்டங்களை நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். இந்த 13 ஆண்டுகளில் நாங்கள் செய்ய எடுத்த முயற்சி வந்து மனப்பூர்வமாக நாங்கள் வெற்றி அளித்திருக்கிறது என்றதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் இது போன்று பல்வேறு இடங்களிலே புலம்பெயர்ந்த இடங்களிலே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நம்முடைய தாய் நாட்டில ஈழ நாட்டில தேவைக்கு ஏற்ப இது போன்ற அமைப்புகளை அங்கே உருவாக்கி அவர்களும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டால் சொல்வார்கள், பல கரங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஆற்றல் இருக்கிறார்கள். அதற்கு இது ஒரு உற்சாகமாக எங்களுடைய திட்டம் வந்து நல்ல முறையில் அமைந்ததுனால நாங்கள் முன்னெடுத்த நிலை இது வந்து கூட்டுறவுகளால் நாங்கள் செய்ய போய்க்குள்ள தான் எங்களுக்குடைய அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் மாதாந்த இது இந்த ஒரு சதத்துக்கும் எந்த விதமான பங்கும் வராமல் அது சரியான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறியும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எடுத்த முயற்சி வெற்றி அளித்திருக்கின்ற பூர்வமாக சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்யறதுக்கு எத்தனையோ திட்டத்தை கையில் வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே உள்ள மக்களும் எங்களுக்கு அந்த இங்கே நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற மக்களும் வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை தரணும். அவருடைய அவை மூலமாக நாங்கள் இப்படித்தான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டின்னர் மாதிரி அப்படி கொடுத்து மற்றது நான் ஒரு சர்ச்சில் இதாக போஸ்டராக இருக்கிறேன். அப்போ அந்த சர்ச்சில் இருந்து கூட எனக்கு எத்தனையோ இந்த ஒரு இல்லை நாங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து அந்த சர்ச் மூலமாக அறிவித்து அவர் செய்து கொண்டிருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்படியான அந்த 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 நிலைமையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று நான் சொல்லுவோம். நல்லது. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி எங்களுக்கு. நீங்கள் இப்படியான ஒரு பணியை மேற்கொண்டு அங்கு வாழுகின்ற மக்களுடைய இன்னல்களை நீங்கள் போக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறோம். இந்த மனிதநேய அமைப்பு எப்படி செயல்படுகிறது, இவர்களுடான உதவிகள் அங்கு எப்படி சென்று சேர்ந்திருக்கின்றன, அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்திருக்கிறார்கள் என்ற தகவலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முடிந்தால் நீங்களும் கரங்கோர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இவருடைய பணி தொடர வேண்டும். உங்களுடைய பணி சிறக்க நாங்கள் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த காணொலியிலிருந்து விடைபெறப் போகிறோம். இன்றைய தினம் இந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து வருவதற்கு இந்த மனிதநேய அமைப்பின் செயற்பாட்டாளர் திரு சீலன் அவர்களும் எங்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய அருள் தந்தை யோரோசின் பாதனவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நல்லொரு சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது. உங்களுடைய பணி சிறக்க இந்த சந்தித்த வேளை நிறுவனம் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பல விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நல்லது. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லதுறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் சந்தித்துக் கொள்ளும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் எம்பி ஆரோக்கியநாத்.